வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஹானரோட மேஜிக் ஓஎஸ் 8 அது ஒரு நல்ல இம்பேக்டை ஏற்படுத்திச்சுங்க. சொல்லப்போனால் ஹானர் 200 ப்ரோ இந்த ரெண்டு ஃபோனுமே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே மேஜிக் ஓஎஸ் 8 அப்படின்னு சொல்ல முடியும். இனிஷியலாக அந்த டிவைஸ் ரிலீஸ் ஆகும்போது மேஜிக் ஓஎஸ் 8 அந்தளவுக்கு நல்லா இருந்தது. சொல்லப்போனால் காம்படிஷனில் இருக்கிற மற்ற டிவைஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்சில், அதாவது 30K அந்த ரேஞ்சில் வந்து இருக்கலே பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை டெலிவர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதனால தான் வந்து எல்லாருமே ஹானரை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அதுக்கு அடுத்தடுத்து வந்த அப்டேட்ஸில் என்ன பண்ணாங்கன்னா, நல்லா பயங்கரமாக இருந்த ஒரு டிவைஸை எப்படி தலகுப்புறம் மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த பெருமையும் ஹானரையே சேரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ மேஜிக் ஓஎஸ் 8 வந்து அப்படியே தலைகீழ மாறிச்சு. பட் அதுக்கப்புறம் இப்போது அப்படியே கிராஜுவலாக போக போக மேஜிக் ஓஎஸ் 9 வந்தால் எல்லாம் மாறுமோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் மேஜிக் ஓஎஸ் 9 இப்போ வந்துருச்சு. சொல்லப்போனால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அஸ்வின் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அஸ்வினை வந்து ஹானர் 200 யூசர் ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அஸ்வின் வந்து அவனோட ஓவரால் வியூஸ் எப்படி இருக்குது, ஹானர் வந்து இப்போ அப்டேட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, ஹானர் மேஜிக் ஓஎஸ் 9 மூலமாக இப்போ ஹானர் 200ஓட ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துடலாமா? ஃபைனலி ஹானர் 200க்கு மேஜிக் ஓஎஸ் 9 அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஆண்ட்ராய்ட் 15 ஹானர் 200 வந்து பிஃபோர் அப்டேட்டில் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல ஃபியூ வேர்ட்ஸில் சொல்லிடலாம். ஒரு 30,000 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டிவைஸ் இல்லை நான் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஃபோன் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஆப்பும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இல்லை பேக் வரதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ எனக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஸோ ஒரு 30,000 ஃபோன்ஸை கூட வாங்கிட்டு ஒரு 20,000 ஃபோன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் எனக்கு வந்து இப்போ மேஜிக் ஓஎஸ் 9க்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அப்டேட் வந்துருச்சு. நான் நேற்று அப்டேட் பண்ணேன். எனக்கு க்ரீன் லைன் இஷ்யூ அது மாதிரி வரல. ஸோ யாருக்கும் அது மாதிரி ரிப்போர்ட்டும் பண்ணலை. நேற்று ஒரு 3.3 ஜிபிக்கு அப்டேட் வந்துருச்சு. ஸோ அப்டேட் பண்ணோடனே எனக்கு ஃபோன் வந்து ஒரு ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் வாங்கினேன் மேஜிக் ஓஎஸ் 8ஓட. அப்போ அன்பாக்சிங் பண்ணும்போது எந்தளவுக்கு ஸ்பீட் இருக்கோ, ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து மேஜிக் ஓஎஸ் 9ல் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனிமேஷன்ஸ் ரொம்ப ஸ்மூத் பண்ணியிருக்காங்க ப்ரோ. இப்போ நோட்டிஃபிகேஷன் பேனல் புல் பண்ணேன்னா இப்போ அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்ஜின் ஓஎஸில் வர மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த அனிமேஷன் சூப்பராக இருக்குது. அடுத்த சேஞ்சஸ் வந்து கண்ட்ரோல் சென்டரில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பெருசாக இருந்துச்சு. கொஞ்சம் கார்னர்ஸ் வந்து ரவுண்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ரவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்காங்க அந்த கண்ட்ரோல் சென்டர்ஸில். ஸோ இந்த ப்ளூடூத் ஆஃப் பண்ணால் ஆன் பண்ணால் அந்த அனிமேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ இருக்கிறத இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெட்டர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் அனிமேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து நான் வந்து எங்கே வந்து சேஞ்சஸ் ஃபுல் பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து வால்யூம் வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா, இப்போ வால்யூம் அப் பட்டன் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இங்கே வால்யூம் அப் ஆகிறது தெரியும். ஸோ வந்து எனக்கு செப்பரேட்டாக இப்போ அலாரம், அதே மாதிரி வந்து இப்போ வந்து எனக்கு ஃபோன் கால்ஸ்க்கான ஆடியோஸ்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னா நான் இப்போ இப்படி கிளிக் பண்ணுறேன். இப்படி நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இப்போ வந்து ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன் மாதிரி வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னா, தனியாக ஒரு ஸ்க்ரீன் போகும். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ வந்து வால்யூம் பட்டன்லேருந்து அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு சின்ன லேக் இருக்கும். அடுத்த ஸ்க்ரீன் மூவ் ஆகிறதுக்கு ஒரு லேக் இருக்கும். அது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. பட் இப்போ இப்படி கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அடுத்தது வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கேலரியில் வந்து கொடுத்துருக்காங்க. கேலரியில் வந்து இப்போ வந்து சர்ச் கொடுத்துருக்காங்க. சர்ச்சில் வந்து இப்போ வந்து நான் டாக் கொடுக்குறேன்னா இப்போ எனக்கு அந்த டாகோட இமேஜஸ் வந்துடும். டாக், இப்போ வந்து காரு, இப்போ கார்ஸ், இப்போ கேட் ஏதாச்சும் கொடுத்தோன்னா கேட் எங்கே இருக்கோ, ஸோ கேட்டோட இமேஜஸ்லாம் இங்கே வந்துடும். ஸோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்பிளில் இருக்கிற நான் ஆப்பிளில் ரொம்ப வருஷமாக நான் வந்து எதிர்பார்த்தேன் இந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் எனக்கு வரணும், ஃபோனில் இருந்தால் நல்லா இருக்குமேனு. எனக்கு பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஃபியூச்சர்ஸ். ஸோ ஆப்பிள் ஐஃபோன் 10லேயோ சம்திங்கில் வந்தது இந்த கட் அவுட் ஃபீச்சர்ஸ்னு நினைக்கிறேன். இந்த கட் அவுட் ஃபீச்சர் வந்து நான் ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். இப்போ வந்து ஹோல்ட் பண்ணால் போதும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை கட் அவுட் பண்ணுறது. ஸோ இதை கட் அவுட் பண்ணுறது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகுது, ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல். ஸோ அதர் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஓரளவு பர்ஃபெக்டாகவே சிங்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே இருக்கிற ஒரு டெம்பிளை நான் வந்து கட் அவுட் பண்ணுறேன்னா
அவ்வளோதான் கட் அவுட். ஸோ இப்போ இது சேவ் அண்ட் ஷேர் கொடுத்துக்கலாம், இப்படி கூட ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளால் வந்து இந்த போர்ட்டல் மேஜிக் போர்ட்டல் வழியாக கூட நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஐ எரேசிங். இதுக்கு முன்னாடி ஏஐ எரேசிங் எப்படி ஒர்க் ஆச்சுன்னா வந்து ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணாது, மேக்ஸிமம் வந்து ஆப்ஜெக்டை வந்து அது வந்து இது பண்ண பார்க்கும், ரீக்ரியேட்லாம் பண்ண பார்க்கும். இப்போ வந்து ஒரு சில சமயத்தில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து எரேஸ் பண்ணுது. பட் அப்படி எரேஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னா, ஆக்சுவலி இதில் இந்த இமேஜில் எனக்கு வரல. பட் வந்து ஏஐ எரேசிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் அடுத்த ஒரு இமேஜஸில் நான் இப்போ இந்த இமேஜஸில் இப்போ என் ஃப்ரெண்டை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஷேடோ அது மாதிரி க்ரியேட் பண்ணுது கொஞ்சம். ஸோ அதே மாதிரி இதை நான் கொஞ்சம் இது பண்ணேன்னா, ஸோ இங்கே அந்த ஷேடோ லைட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷேடோ ஹெல்மெட் ஷேடோ மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேடோ க்ரியேட் பண்ணுது. ஒரு சில சமயத்தில் ஒரு சில ஃபோட்டோவில் இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதர்வைஸ் வந்து ரொம்ப சூப்பராலாம் இருக்குது இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஷாட், அங்கே இதை நான் இந்த பைக்கை மட்டும் நான் இப்போ செலக்ட் பண்ணேன்னா, இதுக்கு முன்னாடி மேஜிக் எரேசர் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்ததில்லை. இப்போ ஸோ இப்போ எவ்வளோ சூப்பராக அதை ரிமூவ் பண்ணியிருக்கு பாருங்களேன். ஸோ இங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் இதுலேயும் கொஞ்சம் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகாத மாதிரி இருக்குது. பட் ரொம்ப இப்போ நல்லாவே ஒர்க் பண்ணுறாங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் சாம்சங்கோட ஜென்ரேட்டிவ் ஃபில் அளவுக்கு இல்லை. ஸோ அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேலரியில் வந்து கொஞ்சம் ரீடிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபோட்டோ ஆல்பம் மெமரிஸ் க்ரியேட் இது ஆல்ரெடி இருந்தது தான். இப்போ அதை தாண்டி வந்து இந்த மை ஆல்பம், ஏஐ ஆல்பம், ஸோ ஏஐ ஆல்பம் போனால் அண்ட் ஏஐ ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ லொக்கேஷன் பேஸ்டு, ஸோ கூகுள் ஃபோட்டோஸில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு இது கொடுக்கும். அடுத்த சேஞ்ச் வந்து எனக்கு வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணுறது இந்த ஃபாண்ட் வந்து கொஞ்சம் போல்ட் ஆக்கியிருக்காங்க. அண்ட் தென் அதோட கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கான மாதிரி இருக்குது. ப்ரீவியஸாக யூஸ் பண்ணதோட இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு நியூ ஃபீல் இருக்குது. இது அந்த ஐகான்ஸும் சின்னதாக இருக்குது, அந்த ஃபாண்ட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கனால ஒரு ப்ரீமியம் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ப்ரீமியம் லுக் இருக்குது. இது டிஃபால்ட் ஃபாண்ட் தான். இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஸ்டைல்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பார்க்கலாம். இப்போ லாக் ஸ்க்ரீனை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா, ஸோ மேஜிக் அவதார்னால் அவங்க வந்து ஒரு அவதார் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த அவதாரை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த காம்போசிட் எஃபெக்ட் அண்ட் சூப்பர் ஸ்டார்ஸ், அதுக்கு மேலே க்யூட் பேட்டு, இதுலலாம் கொஞ்சம் நியூவாக கொடுத்துருக்காங்க. ஒரு 3 நியூவாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த சூப்பர் ஸ்டார்ஸை கிளிக் பண்ணால் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஆல்ரெடி வச்ச இதிலே நான் இப்போ காட்டுறேன். இப்போ என்னோடய ஃபோட்டோ வச்சுருக்கேன். வச்சோடனே இதில் வந்து டெக்கரேஷன்ஸ், லாக் ஸ்க்ரீன் ஸ்டைல் அண்ட் டெப்த்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃபோட்டோ வந்து கொஞ்சம் சுருக்கி சின்னது வச்சுட்டேன்னா முன்னாடி வந்துடுது. அதே மாதிரி டெக்கரேஷன்ஸில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு ஒரு 5 to 6 ஒரு 1 2 3 4 டெக்ஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த டெக்ஸ்ட்டு நம்ம பின்னாடி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர்ஸை மாற்றிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இதில் டன்னு கொடுத்துட்டோன்னா டன் ஆகிடும். இப்போ நான் லாக் ஸ்க்ரீனை விட்டு லாக் பண்ணிட்டு வெளில வந்தால் எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் வந்து கொஞ்சம் மூவிங் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று, இந்த மாதிரி 9 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இது மாதிரி ஒரு மூவிங், இந்த கரடி கத்துற மாதிரி, கரடி நடக்கிற மாதிரி, பேர்ட்ஸு, இந்த டால்ஃபின்ஸு, ஸோ இது மாதிரி கொஞ்சம் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அந்த மாதிரி ஆஸ்ட்ரோனட், நான் இந்த ஆஸ்ட்ரோனட் வச்சுருக்கேன். ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பெருசாக சேஞ்சஸ் எங்கேயும் இல்லை. ஸோ வந்து கஸ்டமைஸ்டு நீங்கள் ஒன்று இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இங்கேயும் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோட்டோ என்ன வேணும், அதோட கலர் டோன் எப்படி வேணும், இப்போ வந்து அதை பிளாக்காக வேணும், ப்ளெயினாக கூட வச்சுக்கலாம், இல்லை அதே ஃபோட்டோ வச்சுக்கலாமா, இல்லை அதில் ப்ளர் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு ப்ளர் இன்டென்ஷன் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம்.
பிளர் வேணும்னா பிளரை எடுத்து விட்டுலாம், பிளர் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த ஐகான் ஸ்டைல்ஸு, ஸோ ஐகான்ஸ் வந்து ரவுண்டடாக எந்தளவுக்கு ரவுண்டட் வேணும், ஸோ அது மாதிரி. அண்ட் தென் வந்து அதோடய சைஸ் எவ்வளோ பெருசு வேணும், அதுமாரி அது ஐகான்ஸுக்கு வந்து நமக்கு வந்து கலர்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக் கலர் மட்டும் வேணும்னா அது கூட வச்சுக்கலாம். இப்போ அப்ளை ஆகுது. ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக் கலராக வந்துருச்சு, ஸ்பெசிஃபிக் கலர். இப்போ நான் மல்டி கலர்ஸ் வச்சுட்டேன். அது மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இந்த டீம்ஸ் அண்ட் காமிக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க நியூவாக. ஸோ இது நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. ஸோ இது ஐ திங்க் வந்து இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் போல இருக்குது. அவங்க வந்து ஒரு ஸ்டைல்ஸ் வச்சுருக்காங்க, அதோட கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ இது வந்து நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மை டீம்ஸ் பார்த்திங்கன்னா நான் என்ன டீம்ஸ் வச்சுருக்கணும் அதை இங்கே காட்டுது. அதுக்கு மேலே எஃபெக்ட்ஸ், ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு அடுத்தடுத்த ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் வேணும், சேஞ்சிங் எஃபெக்ட்ஸு. ஸோ இது ஆல்ரெடி இருந்தது தான், பட் இது ஒரு தனியாக வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லேஅவுட் வந்து நமக்கு வந்து மினிமலிஸ்டிக்காக வேணுமா இல்லை வந்து கேட்டகரிஸ்டாக வேணுமா, ஸோ இது மாதிரி இதுலேயே நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபிட் ஸ்க்ரீன், எக்ஸ்க்ளூசிவ், ஆல் ஸ்க்ரீன்ஸ், ஸோ இது மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி, இதிலேயே ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம், லேஅவுட் ஹிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஹோம்ஸ் இன் கஸ்டமைசேஷன்ஸ் ரொம்ப பெருசாக இல்லைனாலும் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, இப்போ வந்து ஒரு ரோக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கேமராவில், ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேன் ஜூம்னு ஒரு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இப்படி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜூம் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எனக்கு கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பிக்சர் குவாலிட்டியில் இப்போதைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் வந்து எங்கே இம்ப்ரூவ்மெண்ட்டாக எனக்கு ஒரு 5Xல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது லைட்டாக. ஸோ அதுக்கு மேலே வந்து இப்போ வந்து கீழேருந்து வந்து நம்மளால் கண்ட்ரோல்ஸை வந்து எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி இருந்தது தான், இப்போ புதுசாக இவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க கீழேருந்து கண்ட்ரோல் எடுத்துக்கலான்னு இவங்க அப்டேட்லேயும் கொடுத்துருந்தாங்க. அடுத்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸ் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டேன், ஏஐ இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்பீச் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்ம ரெக்கார்டிங் பண்ணோன்னா ஸோ அந்த வேர்ட்ஸ் அப்படியே எடுத்து கொடுக்குது. ஸோ அதை வந்து ஆர்டரைஸும் பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு ஏஐ நோட்ஸ் கொடுத்துட்டோன்னா இப்போ ஏஐ சம்மரி, ஸோ சேஞ்ச் த ஸ்டைல், இன்ஃபர்மேட்டிவ்னா இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்குது. ஸோ ப்ரீஃப்னா ப்ரீஃப் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இதிலே வந்து ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் பேசினதை வந்து ரெக்கார்ட் பண்ண வாய்ஸே வந்து நமக்கு வந்து ஏஐ மினிட்டில் கொடுத்துட்டு, இல்லை வந்து ப்ரோக்ரஸ் மீட்டிங், அதே மாதிரி இன்டர்வியூ, ட்ரைனிங், கோச்சிங், ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேர்ட்ஸை வந்து அது சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கார்ட் கொடுத்துப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளாக்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அனிமேஷன்ஸில் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க கிளாக்கில். இப்போ வந்து ஸ்லீப்பிங் இது மட்டும் புதுசாக இருக்குது, ஸ்லீப் அண்ட் வேக்கிங் அது மட்டும் புதுசாக இருக்குது. ஆக்சுவலி இது ரெண்டும் மூவ் ஆகும், இந்த ரவுண்டு இதுவும் இந்த பெல்லும் வந்து கொஞ்சம் மூவ் ஆகும். பட் என்ன மூவ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிக் சவுண்ட்லாம் நல்லா இருக்கு. ஸோ அடுத்தது வந்து கேலண்டரில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் டு டூ லிஸ்ட், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இதுலேயும். பட் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா எனக்கும் இதில் தெரில. ஐ திங்க் இந்த டு டூ லிஸ்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மெயினாக இதோட ஹோம் ஸ்க்ரீன் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக அனிமேஷன்ஸ் இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த ஃபாஸ்ட் வந்து பிஃபோர் அப்டேட் இருந்ததில்லை. ஸோ வந்து அதெல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க மேஜிக் OS 9ஸில். ஸோ ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் அதெல்லாம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஏற்றிருக்காங்க.
நல்ல ஒரு ஃபாஸ்ட் அண்ட் அனிமேஷன்ஸ் நல்லா பெட்டராகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குளோபல் சர்ச்னு சொல்கிறது வந்து எதுனா இப்போ வந்து இப்போ இருங்க வரும் இந்த சர்ச்சில் போய் நமக்கு இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு இப்போ 3ன்னு கிளிக் பண்ணிட்டோன்னா அந்த 3லே இருக்கிறது கான்டாக்ட் நம்பர் வருதோ, இப்போ அந்த 3லே இருக்கிறது வந்துட்டு அதில் என்னென்ன ஸ்டார்டிங் ஆகுதோ ஸோ அதெல்லாம் வந்து சர்ச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வந்து ஐஃபோன் வச்சுருந்தான், இதை காட்டி எனக்கு வெறுப்பேத்தான், எனக்கு இந்த ஃபியூச்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது வந்து மேஜிக் OS 8லே வந்துருச்சு. இப்போ 9ல் வந்து தான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சேஞ்ச் வந்து அந்த ஆப் லாக்கில் வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ லாக் இருக்கு. ஆட்டோ லாக் வந்து ஆப் விட்டு எக்ஸிட் ஆகும்போது வந்து லாக் ஆகணுமா, இல்லை வந்து ஸ்க்ரீனை லாக் பண்ணும்போது வந்து பாஸ்வேர்ட் கேட்கணுமா, இல்லை 1 மினிட்டுக்கு 1 அந்த ஆப்பை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு அதுக்கு மேலே 1 மினிட் கழிச்சு தான் அந்த லாக் வந்து கேட்குற மாதிரி. ஸோ இது மட்டும் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரீடிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபோன்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ இருந்தாலும் இதில் வந்து விர்ச்சுவல் ரேம் வந்து நம்மளால் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ 8GB வந்து அது எடுத்துக்கிட்டா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து கால்ஸில் வந்து இப்போ ஏஐ நாய்ஸ் ரெடியூஸ் அது அந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, இப்போ அதோட டியூவல் ஏஐ நாய்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா இப்போ கால் பேஸ் பண்ணும்போது வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே வந்துடும் ஏஐ கால் என்ஹான்ஸ்மெண்ட்னு சொல்லி வந்துடும். அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இல்லைன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. பட்டு கால் ரெக்கார்டிங் வந்து இருக்குது, அனௌன்ஸ் பண்ணி விடுது. ஸோ அது இருக்குது இதில். ஆனால் குளோபலில் வந்து ஹானர் மேஜிக் 7 ப்ரோவில் வந்து கால் ரெக்கார்டிங் இல்லை. ஸோ ஐ திங்க் நான் மேஜிக் OS 9 வரும்போது கால் ரெக்கார்டிங் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இதில் இருக்குது கால் ரெக்கார்டிங். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து ரியலி வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. மேஜிக் OS 8 நான் ஃபஸ்ட் டைம் ஃபோன் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதோட ஒரு 1 or 2 டைம்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த இடையில தான் இந்த சிஸ்டம் அப்டேட் வந்து என்னோடய ஃபோன்ஸ் வந்து காலி பண்ணிச்சு. ஸோ ஒரு 20,000 ஃபோன்ஸ் 20,000 ருபீஸில் ப்ரைஸில் இருக்கிற ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டு எனக்கு தள்ளிடுச்சு. அது வந்து இப்போ மேஜிக் OS 9ல் வந்து எனக்கு பெட்டராகவே ஆகிருக்கு. ஸோ பேட்ரி லைஃபும் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹீட்டிங்கும் இல்லை. எனக்கு நேற்று அப்டேட் ஆகி கொஞ்சம் நேரம் ஹீட் ஆச்சு, அதுக்கு மேலே எனக்கு பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. இவ்வளோ தான் சேஞ்சஸ். ரைட்டு. ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது. ஸோ நீங்கள் யாராவது மேஜிக் OS 9 இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஓகே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. இது அப்படியே அவங்க மென்மேலும் மெருகேற்றுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் எப்படி இதுக்கு முன்னாடி மேஜிக் OS 8 வரும்போது நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்து அதை தலைக்குப்புறம் மாற்றினாங்களோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் மேஜிக் OS 9 அப்படியே பொத்தனாப்பில் கூட்டு போயிட்டாங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நீங்கள் யாராவது மேஜிக் OS 9 இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி பார்க்கலாம். பாய்.